சென்னையில் மெட்ரோ பணிகள் நடந்து வரும் நிலையில் வடபழனியிலிருந்து போரூர் செல்லும் சாலையில் காலை மாலை என இருவேளையும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்க வாகன ஓட்டிகளுக்கு மெட்ரோ நிர்வாகமும் சரியாக வழிகாட்டாதது நெரிசலுக்கு வழிவகுத்து நேரத்தை விரயமாக்குவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் காண்டிபன் களத்தில் இருக்கிறார். பேசலாம். காண்டிபன், வணக்கம். களத்தில் என்ன நிலவரம்? விவரங்கள். அம்ருத், மெட்ரோ ரயிலுடைய இரண்டாம் கட்ட பணி தொடர்ந்து நடைபெற்றிருக்குது. இந்த இரண்டாம் கட்ட பணியில் மூன்றாவது லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைன் தான் பூந்தமல்லியிலிருந்து லைட் ஹவுஸ் செல்லக்கூடிய அந்த சாலை தான் மூன்றாவது கட்ட பணியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வடபழனியிலிருந்து போரூரும், போரூரிலிருந்து வடபழனி, இந்த சாலை தான் முக்கியமான ஒரு சாலையாக பார்க்கிறது. ஏறக்குறைய இந்த சாலையில் இருக்கக்கூடிய பணிகள் வெறும் 55% தான் முடிந்திருக்கிறது மெட்ரோ ஒர்க்கு. இந்த மெட்ரோ ஒர்க் ஒரு புறம் போயிட்டு இருந்தாலும் இந்த சாலையில் பீக் ஹவர்ஸ்னு சொல்லக்கூடிய காலை மற்றும் மாலை இந்த 2 நேரத்தில் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகிதான் இந்த சாலையை கடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குதா பொதுமக்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள். அதாவது ஒரு மெட்ரோ பணி ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சாலை பெரும்பாலான பகுதிகள் முன்பு அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஏறக்குறைய இப்போது 55% பணிகள் முடிவுற்றும் சில இடங்களில் சாலையை குறுக்கே தடுப்பு அமைத்து அந்த இரும்பு பேரிகார்டு வைத்திருக்காங்க. அந்த பேரிகார்டு பல இடங்கள் அகற்றப்படாமல் இருக்கிறதுனால அந்த சாலை வழியாக செல்லக்கூடிய அந்த பெரிய பேருந்துகள், அதாவது மாநகர பேருந்துகள் செல்லும்போது ஒரே ஒரு பேருந்து மட்டும் தான் செல்ல முடியும். அப்படி செல்லும் போது மற்ற வாகனங்களுக்கு வழி கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய காரணத்தினால அந்த வழியா வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதாவது இந்த மாதிரி பேரிகார்டு அமைக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வடபழனியிலிருந்து போரூர் வரைக்கும் சரி, போரூர்லேருந்து வடபழனி வரைக்கும் சரி, ஏறக்குறைய இந்த பக்கம் ஒரு 7-8 இடத்துல வருது. அதே மாதிரி இந்த சைடில் போரூர்லேருந்து வடபழனி வரக்கூடிய அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் அதிகமாகவே காணப்படுது. இந்த இடம் காரணமாக தான் போக்குவரத்து நெரிசல், அதாவது ஒரு பாயிண்ட், அதாவது சின்ன குறுகலான ஒரு இடம் இருந்துச்சுன்னா குறைந்தது 5 நிமிடமாவது கடக்கிறதுக்கு எடுத்துக்கொண்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதே நேரத்தில் இந்த 5 நிமிடம் 8 இடங்கள் போடும்போது 40 நிமிடம் இந்த ஒரு விஷயத்துக்காக வேஸ்ட் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மெட்ரோ பணி ஏறக்குறைய 2 ஆண்டுகளாக போடப்பட்டு வருகிறது. இந்த சாலை குண்டு குழியுமான சாலைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால வாகன ஓட்டிகள் வேறு வழியின்றி தங்களுடைய வாகனங்களை மெதுவாக இயக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஒரு கனரக வாகனமாக இருந்தால் சின்ன சின்ன குழிகள் இருந்தால் வேகமாக போயிடும். ஆனால் 2 வீலரோ அல்லது காரோ இந்த மாதிரியான வாகனங்கள் வேகமாக ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. மெட்ரோ நிர்வாகம் முறையான சாலையை சரியாக சமமான ஒரு பகுதியை அமைத்து கொடுத்தால் வாகன ஓட்டிகள் விரைந்து செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குதா சொல்லி வாகன ஓட்டிகள் தரப்பில் சொல்றாங்க. ஆனால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய வடபழனி ஜங்ஷன்ல நம்ம பார்ப்போம், ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய காட்சிகளை பார்ப்போம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த வடபழனி ஜங்ஷன்ல சாலையை காட்டுவார் பாருங்க. வாகனம் ஏன் ஸ்லோவாக போகுதுன்றதுக்கு உண்டான ரீசன் பாருங்க. அந்த இடத்துல முழுக்க பள்ளங்கள் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி பள்ளம் வடபழனியிலிருந்து போரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய சாலைகளில் அதிக இடத்துல இருக்கு. ஸோ வேகமாக போக வேண்டிய ஒரு வாகனம் செல்ல முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு காரணம் இந்த மாதிரியான பள்ளங்கள். இந்த சாலைகளில் இதைவிட மோசமான பள்ளங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் வேற வழியின்றி காரை ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, இருசக்கர வாகனம் ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, வாகனங்களை மெதுவாக இயக்கி செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த வாகனங்கள் இந்த அளவுக்கு ஸ்லோவாக போகிறதுக்கு காரணம் இந்த சாலையை செப்பனிடாமல் பல மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான். இப்போ இந்த சூழ்நிலை இப்படி பார்த்துட்டு இருக்கு. இன்னொரு சூழ்நிலை என்னன்னாக்கா, மழை வரும்போது இந்த மாதிரியான பள்ளங்கள்ல தண்ணி தேங்கி நின்றுடுது. வாகன ஓட்டிகள் வேகமாக ஓட்டிட்டு வர முடியாம அந்த தண்ணியில பள்ளம் இருக்குமா இருக்காதான்னு தெரிஞ்சு யோசிச்சுட்டு வாகனத்தை ஓட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இன்னொரு பிரதான பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வடபழனி டு போரூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில குறுக்கு சாலையிலிருந்து வரக்கூடிய வாகன ஓட்டிகள் தங்களுடைய இடதுபுறமாக திரும்பி யூ டர்ன் போட்டுட்டு தான் வடபழனிக்கு திரும்பி வரணும். அதே மாதிரி இந்த மறுபக்கத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய வலது பக்கம் யூ டர்ன் போட்டுட்டு தான் போரூருக்கு போகணும். ஆனால் இங்கே பெரும்பாலான ஜங்ஷன் பாயிண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, பொதுமக்களும் சரி வாகன ஓட்டிகளும் சரி தங்களுடைய வாகனங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு யூ டர்ன் ஜங்ஷன்ல நுழையத்துக்காக ஒரு வழி பாதை இருக்கக்கூடிய அந்த சாலைக்குள்ளே நுழையிறதுனால எதிரே வரக்கூடிய பேருந்துகளோ இல்லை லாரிகளோ ஆட்டோவோ அவங்களுடைய அந்த வேகத்தை குறைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதனால ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. எல்என்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஜங்ஷன்லயும் அவங்களுடைய பணியாட்களை போட்டு அந்த இடத்துல வாகனங்களை திருப்பி விடுற பணியை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த மாதிரியான பணிகள் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்படாத காரணத்தினால பீக் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலை மாலை இந்த 2 நேரங்களிலும்
ஏறக்குறைய வடபழனியிலிருந்து போரூர் செல்வதாக இருந்தாலும் கூட போரூரிலிருந்து வடபழனி திரும்பி வரக்கூடிய அந்த மாலை வேலை நேரமாக இருந்தாலும் கூட ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு மேலாக தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதா சொல்றாங்க. வெறும் 7 கிலோமீட்டர் 1 மணி நேரம் டிராவல் பண்றது எந்த விதத்தில் நியாயம் என்று பொதுமக்கள் தரப்புல வைக்கிறாங்க. அதே நேரத்தில் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா போதுமான காவல்துறை இல்லை அப்படிங்கிற காரணத்தை சுட்டி காட்டுறாங்க. ஆனா காவல்துறை அந்த ஒரு பக்கம் அந்த ஒன்வேல வரக்கூடிய வண்டிகளை திருப்பி அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய்யாம அவர்களுடைய அந்த மாதந்தோறும் வந்து கணக்கு காட்ட வேண்டிய அந்த கம்ப்ளைண்ட் வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும். ஹெல்மெட் இல்லாமல் வரவங்க, லைசன்ஸ் இல்லாமல் வரவங்க, இந்த வழக்கு செய்யக்கூடிய பணிகளை வந்து ஆங்காங்கே காவல்துறை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஒன்வேல வரக்கூடிய அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பக்கூடிய அந்த பணிகளை மேற்கொள்றதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த களத்தில் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கனாக்கா இவங்க பொதுமக்களுக்கு தேவை தற்போது இந்த சாலை முழுவதுமாக செப்பனிடப்பட்டு சமமான ஒரு பாதையை அமைத்து கொடுத்தால் மட்டுமே தான் இந்த சாலையில் செல்லக்கூடிய பேருந்துகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இருசக்கர வாகனமாக இருந்தாலும் சரி வேகமாக பயணித்து போரூர் செல்ல முடியும் என்று சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பொதுமக்கள் தரப்பிலிருந்து நமக்கு பல்வேறு கட்டத்தில் வந்து புகார்கள் கொடுக்கப்பட்டது என்னன்னாக்கா குறித்த நேரத்தில் அலுவலகத்துக்கு செல்ல முடியாத காரணம் இந்த சாலை செப்பனிடப்படவில்லை என்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள், பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் எல்லோருக்கும் இந்த பாதிப்பை வந்து இந்த சாலை வந்து ஏற்படுத்தி கொடுத்துதான் சொல்லுது. இன்னொரு விஷயம் வந்து ஐயப்பந்தாங்கல் டு போரூராக இருந்தாலும் சரி, போரூரிலிருந்து வடபழனியாக இருந்தாலும் சரி, மாடுகள் வந்து இந்த சாலையில் பெரும் தொல்லையாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆங்காங்கே மாடுகள் வந்து விடப்பட்டிருக்காங்க. அந்த மாடுகள் சாலையின் குறுக்கே அங்கெங்கே அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால வாகன ஓட்டிகள் வேற வழியின்றி அங்கு நிறுத்தி நிதானமாக செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வாகனங்கள் நின்று செல்வதற்கு காரணமாக கால்நடை பிராணியான மாடுகள், ஏற்கனவே மாநகராட்சி ஆணையர் சொல்லியிருந்தார் மாடுகளை கண்காணிக்கப்படும் என்றும் சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் ஒரு முறை அந்த மாடு சாலையில் சுற்றி திரிந்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவுப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். மீண்டும் அதே மாடு திரும்பி சுற்றி திரியும் பட்சத்தில் அதை பறிமுதல் செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு மாட்டுடைய காதில் சென்னை மாநகராட்சியுடைய எண் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி பதிவு செய்யப்பட்ட மாடுகள் தொடர்ந்து இந்த சாலையில் ஆங்காங்கே விட்டு கிடக்கக்கூடிய காரணத்தினாலும் இந்த சாலையில் போக்குவரத்து அதிக நெரிசலை ஏற்படுத்துது. இது சமன்படுத்தப்பட்ட சாலையாகவும் இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களை வந்து தேவையான இடங்களில் பணிக்கு அமர்த்தினாலும் இந்த மாடுகளை வந்து அகற்றினாலும் மட்டுமே போரூர் டு வடபழனி, வடபழனி டு போரூர் இந்த சாலை வந்து 1 மணி நேர பயணத்தை தவிர்க்க முடியும் என்று பொதுமக்கள் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த பணிகள் எப்பொழுது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 55% பணி தான் முடிஞ்சிருக்கு. இந்த திட்டமிடப்பட்ட பணி மெட்ரோ பணி வந்து 2025க்குள்ள முடிக்கணும்னு ஒரு திட்டம். ஆனால் தற்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பணியை பார்த்தால் 2025ஐயும் தாண்டி நடைபெறும் என்ற காரணத்தினால் அரசு உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனை, அதாவது பயணிகளுடைய வாகன ஓட்டிகளுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது இந்த சாலையை பயன்படுத்தி செல்லக்கூடிய பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அம்ருத், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.